வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, நீங்க ஏமா இந்த வேலைலாம் இழுத்து போட்டு செய்றீங்க? அக்கா, சில வேலைங்களை நாம மட்டும்தான் செய்யணும். அப்பதான் குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும், நமக்கும் ஒரு கெத்து இருக்கும். இதெல்லாம் பொம்பளைங்க சீக்ரெட்கா. எங்க அம்மா தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லக்கா, நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த வீட்லயே இல்ல, என்னென்னமோ ப்ராப்ளம். இப்பதான் நான் இந்த வீட்ல இருக்கேன். இப்ப கூட நான் இதை செய்யலனா என்னக்கா அர்த்தம்? நீங்க சொல்றது வாஸ்தவம் தாமா. ஆனா நான் இங்க இருக்கிறப்போ நீங்க இப்படி வேலை செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுல என்னக்கா கஷ்டப்பட இருக்கு? உண்மைய சொல்ல போனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். புருஷனுக்கும் மாமியாருக்கும் தன் கையால பால் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிமா, நீங்க போய் அவங்க கூட பேசிட்டு இருங்க. 5 நிமிஷத்துல நானே பாலாத்தி எல்லாருக்கும் கொண்டு வரேன். சொன்னா கேளுங்கம்மா, நானே பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போங்கம்மா, போங்கம்மா, நான் கொண்டு வரேன். சூர்யா, என்னப்பா இது? ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு. நல்ல மாடர்ன் ஃபேமிலி. சாரிமா. என்ன அனு, எவ்வளவு நேரம் தான் கிச்சன்ல இருப்ப? கிச்சன் வேலை முடிஞ்சதா இல்லையா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுமா. இந்த கிச்சன் எங்க இருக்குன்னா உனக்கு ஞாபகம் இருக்க மான்சி? ஏன் வைஃப்ங்க மட்டும் தான் கிச்சன்ல போய் சமைக்கணும்னு ரூலா என்ன? நீ போய் எங்களுக்கு சமைச்சு போட்டா என்ன சந்திரா? ஏன் சந்திரா அவகிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? சாரிமா, சாரி. என்ன அனு, உன் வேலையெல்லாம் இவ செய்யறா? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்கதான் பாலை காய்ச்சி கொண்டு வருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போனா போகட்டும்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நத்திங் டூயிங். நான்லாம் அணு கொடுத்தா மட்டும்தான் பால் குடிப்பேன், இல்லனா அப்படி ஒரு பாலே எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு நான் தானே தரணும், அவ்வளவுதானே? நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. நானும் மான்சி எடுத்து கொடுத்தாதான் குடிப்பேன், இல்லனா குடிக்க மாட்டேன். நீ குடிக்கவே வேண்டாம், ஒருத்தங்களுக்கு பால் மிச்சம். தேவி, எனக்கு மட்டும் பால் கொடு. இல்ல பரவாயில்ல, எனக்கு நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
சாப்பிடுங்கக்கா. நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா. பால் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லண்ணே, எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. வேணும்னா நான் வேற பால் காய்ச்சி கொண்டு வருவா சார்? நோ நோ, இட்ஸ் ஓகே அனு. சந்திரா ஆபீஸ் போகணும், எப்பவும் போல 10 மணிக்கு எந்திரிச்சு வராத. சீக்கிரம் தூங்குற வழியை பாரு. நீ தூங்கலையா மான்சி? மணி 10 கூட ஆகல, அதுக்குள்ள என்ன தூக்கம்? உனக்கு தூக்கம் வந்துருச்சா? வந்த வேலை இவ்ளோ சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை. இந்த சாமி சிலை எடுத்துக்கிட்டு யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம். போக முடியலையே, ஏதோ ஒரு சக்தி என்ன தடுக்குது.
வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சது. சுகந்தி சார், காலையில இருந்து சூர்யா சாருக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க போயிருக்காரு? சூர்யா அண்ணன் இன்னும் எந்திரிக்கல சார். அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார். இவ்வளவு நேரமா தூங்குறாங்க? நான் போய் பார்த்தேன் சார், எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அனு மேடமும் தூங்கிட்டு இருக்காங்களா? ஆமா சார். சரி, நான் போய் பார்க்கறேன். சூர்யா, சூர்யா. சொல்லு பங்கஜ். காலையில இருந்து போன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிற. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அனு மேடம், நீங்களும் அசந்து தூங்கிட்டீங்களா? ஆமா சார், எப்படின்னே தெரியல. சரி, நான் மெயின் ஹால்ல வெயிட் பண்றேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. என்னன்னு தெரியல, எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு தூக்கம். பங்கஜ் சார் மட்டும் வரலனா இன்னும் நல்லா தூங்கிருப்போம். அக்கா, தேவிய வர சொல்லுங்க. அவ எங்கேன்னு தெரியலையே மேடம், காலையில இருந்து ஆளே காணோம். அவங்க எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நல்லா தேடி பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயுமே இல்ல. இதுல என்னமோ தப்பு இருக்கு மேடம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஜேம்ஸ் பாண்ட் வேலைய? ஷோல்டரை வெறப்பா வச்சுக்காம கொஞ்சம் இறக்குங்க பங்கஜி. இல்ல சார், நேத்தே அவன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நீங்க முதல்ல போய் எல்லா ரூம்லயும் திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு ரூம் கூட விடக்கூடாது, சீக்கிரம். சரிங்க சார். அனு மேடம், உங்க ரூம்ல எல்லா திங்ஸும் சேஃபா இருக்கா? அவங்க அப்படிலாம் பண்ற ஆளா தெரியல சார். பங்கஜ், நீ எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையும் சந்தேகப்படாத. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் ஈஸியா உங்களை எல்லாரும் ஏமாத்திடுறாங்க. சுகந்தி வந்து முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எதுவும் திருடு போல சார், எல்லா ரூம்லயும் எல்லா பொருளும் பாதுகாப்பா தான் சார் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அவங்க எங்க எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. ஆனாமா அவங்க படுத்த பாய கூட எடுத்து வைக்காம அப்படியே போயிருக்காங்க. அப்புறம் இந்த பொடி ஒரு பேப்பர்ல கிச்சன்ல இருந்தது. அது எப்படி அங்க வந்துச்சுன்னே அது கூட தெரியல. இந்தாங்க சார். ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. இது தேவிதான் இதை எதுலயோ கலந்துருக்கா. மை காட், பால்ல இத கலந்து கொடுத்துதான் நம்மள எல்லாரையும் தூங்க வச்சிட்டாளா அந்த தேவி. எக்ஸாக்ட்லி மேடம், இது தூக்கம் வரதுக்கான மருந்து தான். தூக்கு மருந்தா? அதனாலதான் இவ்ளோ அசந்து தூங்கிட்டோமா? அதான் என்ன அவ்ளோ கம்பல் பண்ணி நான் பால் கொண்டு வரேன்னு சொன்னாங்களா?
இதுக்குதான் சொல்றது யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாதுன்னு. நீ என்னன்னா அவளை வீட்டுக்கே கொண்டு வந்து வச்சுட்ட. நீ பண்ண வேலைக்கு இப்ப நாங்க எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அனு அவங்களுக்கு நல்லது பண்ணா, ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அனுவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் அப்செட் ஆகுற? அதான் எல்லா திங்ஸும் சேஃபா இருக்குல்ல, அப்புறம் என்ன? சார், அதுக்காக அவ நம்ம வீட்லயே வந்து எல்லா வேலையும் காமிச்சிட்டு போயிருக்கா. அவளை எப்படி சும்மா விட முடியும்? அனு, தேவி பத்தின வேற டீடைல்ஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். சுத்தம் இனிமே கண்டுபிடிச்ச மாதிரி தான். சூப்பர் அனு, சூப்பர். என்ன மான்சி அண்ணி எப்படி சொல்ற? இப்போதைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். சாரி சார், சாரி சார். நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஐம் ரியலி வெரி சாரி சார். இட்ஸ் ஓகே அனு. பங்கஜ், எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும். அவளோட மோட்டிவ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். உடனே தேடு. ஷூர் சார். ஆனா அவ யாரு என்னன்னு எதுவுமே தெரியாதே, அப்புறம் எப்படி தேடுறது? அவகிட்ட உன் ஆதார் கார்டை கொடுன்னு கேட்டேன். ஏதோ உளர்னா. இது சரியா இல்லையே எதுக்கும் நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லதா போச்சு. இப்ப அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். அது ஜேம்ஸ் பாண்ட்னா சும்மாவா? ஆனா பங்கஜ், வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவள ஆதார் கார்டு கேட்டு அநியாயமா ஓட வச்சிட்டீங்க பாத்தீங்களா? பிச்சிட்டீங்க. சந்திரா, விளையாட வேண்டிய நேரமா இது? நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம கிட்டயே நடிச்சு நம்ம எல்லாருக்கும் தூக்க மருந்து கொடுத்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. கவலைப்படாதீங்க, அவ யாரு என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அனு, நீ ஏமா டல்லா இருக்க? அதான் பங்கஜ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல, எல்லாம் சரியாயிடும். நீ மனச ஃப்ரீயா வச்சுக்கோ. கிட்டே இருக்கு. என்னைக்காவது நிம்மதியா பூஜை பண்ணலானா என்னைக்கே இந்த ப்ராப்ளம். ஏன் சார் இப்படி? அனு, இது எல்லாத்தையும் மறந்துட்ட. நீ நிம்மதியா போய் பூஜை பண்ண போ. நான் சொல்றேன்ல, போனும். என்ன பூஜை என்ன ஏதுன்னு யாராவது வாயை திறக்கிறாங்களா இங்க? எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஐயோ குட்டியம்மா, இது என்ன சோதனை? சார், என்னாச்சு அனு? சார், நான் பூஜை பண்ணுவேன்ல, அதான் அந்த குட்டியம்மன் கொடுத்தாங்கல்ல, அந்த விக்கிரத்தை காணோம் சார். என்ன சொல்ற அனு? நல்லா தேடி பாத்தியா? நல்லா பாத்துட்டேன் சார், ஆனா அங்க அந்த விக்கிரகம் இல்ல சார். இவ பூஜை பண்ற விக்கிரகத்தை காணுமா? அததானே அன்னைக்கு மீரா என்கிட்ட காமிச்சா. எப்படியோ அது காணாம போனது நல்லதா போச்சு. என்ன இது? வேற எந்த பொருளும் காணாம போல, வெறும் இந்த விக்கிரகம் மட்டும் காணாம போச்சுன்னா அப்படின்னா தேவிதான் இந்த சாமி சிலையை திருடிட்டு போயிருக்கணும். ஆனா இதை எடுத்துட்டு போய் அவ என்ன பண்ண போறா? என்ன சார் இது? ஒவ்வொரு தடவையும் பூஜை ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. பட் அனு, யார் அந்த குட்டி அம்மா? அக்கா, அவங்க ஒரு நடமாடும் தெய்வம்க்கா. அவங்க சொல்லிதான் நான் இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு சில டவுட்ஸ் அனு. இந்த குட்டி அம்மாவை நீ எப்ப பார்த்த? அவங்க ஏன் உன்னை இந்த பூஜையை பண்ண சொன்னாங்க? ஏன் எங்க கிட்ட எல்லாம் இந்த பூஜையை பத்தி எதுவும் சொல்லாம மறைச்ச? நான் ஏன் மறைக்கணும்? இது பர்சனலா நான் மட்டும் செய்ய வேண்டிய பூஜை, அவ்வளவுதான். மத்தபடி உங்ககிட்ட இருந்து மறைக்கணும் நான் ஏன் நினைக்க போறேன்? அத நீதான் சொல்லணும் அனு. அதெல்லாம் விடு, ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக இந்த பூஜை?
அது வந்து சொல்லு, டெல் மீ. அது வந்து மான்சி, இது உனக்கு அவசியம் இல்லாத விஷயம். அவ பூஜை பண்ணணும்னு அந்த குட்டியம்மா சொல்லிருக்காங்க. அவ பூஜை பண்றா, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். ஏன் பூஜை பண்றா, எதுக்கு பூஜை பண்றாலாம் அவளோட பர்சனல் விஷயம். அத பத்தி கேக்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணி, எங்க வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி நாங்களே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட் ப்ரோ இன் லா. மான்சி, அதான் அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ பேசாம இரு. சார், குட்டியம்மன் கொடுத்த விக்கிரகம் காணாம போனது நல்லதெல்லாம் நினைக்கிறேன் சார். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அந்த விக்கிரகத்தை நம்ம மீட் ஆகணும் சார். சார் ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார்.